ஃபஸ்ட்டு நம்ம கொண்டக்கடலையை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நான் வந்து 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். 8லேருந்து 9 மணி நேரம் நல்லா ஊற வச்சு கழுவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அது குக்கரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி வடிச்சிட்டு ஆட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வேகிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணி உப்பு சேர்த்துக்கோங்க. இது மூடி வச்சுட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதாவது நம்ம நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்லா நசுங்கணும். ஸோ அந்த அளவுக்கு வேகணுங்க. இப்போ வந்துட்டு நல்லா வெந்துட்டுருக்கோம். அந்த ப்ரெஷர்லாம் போகட்டும். அதுக்குள்ளே நம்ம பேனில் வந்து தாளிச்சிக்கலாங்க. இதுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 பெரிய சைஸ் அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை வந்து ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மிக்சியில் தான் போட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். ஸோ அதனால் வந்துட்டு அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இது கூட வந்துட்டு 3 பெரிய பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நான் அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய சைஸ் அளவுக்கு நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து இந்த 1/4 கிலோ கொண்டக்கடலை எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து இது கரெக்டான அளவாக இருக்குங்க, வெங்காயமும் தக்காளியும். இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி சேர்க்குறேங்க. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஜீரகத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே வாங்க. அடுப்பு வந்து மீடியம்லேயே இருக்கட்டும்ங்க, ஹையில் வைக்காதீங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் ஆகிடும், கரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து நல்லா வதங்கணும். ஸோ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணுறேங்க. ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக இருந்தால் போதும். அந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரணுங்க. ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் அதை அப்படியே விடலாம். நம்ம அது வதங்கின பிறகு நம்ம நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது ஒன்று முக்கடலை வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும், அவ்வளோதான். நீங்கள் வந்து காலையில் செய்கிறீங்கன்னா நைட்டே வந்து ஊற வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம அதுக்குள்ளே அதே பேனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு நம்ம இந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 ஏலக்காய், லவங்கம், பட்டை, பிரிஞ்சி இலை சேர்க்குறேங்க. கொஞ்சமாக வந்துட்டு சோம்பு சேர்த்துக்கோங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும். அது நல்லா பொரிஞ்சிட்டே வரும்போது பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சில்லி போட்டு சேர்த்துருக்கோம், ஸோ அதுக்கேற்ற போல் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து அந்த பேஸ்ட்டை வந்து அந்த பேனில் ஆட் பண்ணிவிடுங்க. அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, அதையுமே இதிலே சேர்த்து வந்து கலந்து விட்டுருங்க. அடுப்பு மீடியம்லேயே இருக்கட்டும், நல்லா திக்காக வரணும். ஸோ அதனால தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கொண்டக்கடலை அந்த மசாலாலாம் நல்லா அப்சர்வ் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரிக்கெலாம் வந்துட்டு ரொம்பவே ஆப்டான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. உப்பு வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ அந்த அடுப்பு வந்து மீடியம்லேயே இருந்துச்சு அப்படின்னா நல்லா சுண்டி சுண்டி திக்காக வந்துடும். அது ரொம்ப சூப்பராக இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போ பாருங்க நல்லா திக்காக ரெடி ஆகிட்டே வருது. அந்த ஓரமாக இருக்கிறதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. ஒருவேளை நீங்கள் காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டே வந்து ஊற வச்சுருங்க கொண்டக்கடலையை. ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக கசூரி மேத்தி வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா நசுக்கிட்டு அது மேலே சேர்த்து விட்டுருங்க. ஸோ நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.